செந்தூர பூவே நீயும் தேன் கொன்று வா. லவ் என்ன மொழியும் தெரியா எனக்கு. நாம லவ் வந்து இது இங்கிலீஷ் மொழி, காதல் மொழி. இதெல்லாம் எடுத்து கூட நம்மகிட்ட கேட்டா அப்படித்தான் பாரு. நம்ம காலம் சரி இல்ல, இல்லாட்டி நம்ம விட்டு கொடுக்கணும் முட்டை, பெரிய முட்டை. நம்ம அந்த கொலை சம்பந்தம், அந்த கொலை செஞ்ச கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கட்டுக்கு கை விரலாம் கரெக்டு தான். என்ன கால் உடஞ்ச அப்புறம் வாழ விருப்பம் இல்லை. எல்லாரும் முட பண்ண கதைக்கிறது வாக்கள். அதை விட என்னத்துக்கு வாழணும்? ஆரோக்கியா நமக்கு சொந்த பந்தம் ஒன்றும் இல்லை. மட்டக்களப்பு திமிலதீவு அந்த கால் இயலாத, அடுத்த அந்த கை இயலாம இருந்து அந்த அவங்களோட வீட்டை தான் வந்திருக்கின்றோம், வந்து போய்கொண்டிருக்கின்றோம். அவங்களோட வீடு திடீர்னு நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் வந்து கெல்ப்புகள் வழங்கி இருந்தோம். அப்போ அவங்க வந்து என்ன மாதிரி சரியான முறையில் அவங்க பயன்படுத்துகிறாங்களா, என்ன செய்கிறாங்கன்றது அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த வந்துட்டோம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. என்ன சொல்ல அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அப்புறம் அப்படியே நடந்து கொண்டு பேசிட்டே போகணும். இந்த உதவியை இதுக்கு முன்னாடி செய்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா, லண்டனுக்கு கூடிய கிறிஸ்டியானா என்கின்ற அன்றி அவங்களுடைய அப்பாவினுடைய ஒரு ஞாபகத்துக்காக செய்திருந்தாங்க. பிரகாசம் அவங்களுடைய அப்பாவுடைய பெயர். அதை வைத்து தான் செய்திருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய உறவுகள் இங்கே வந்து ஐயாவுக்கு உதவி வழங்கியிருந்தாங்க. ஐயா வணக்கம். எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எந்த புண்ணியத்தாலையா? நானும் உங்களுக்கு புண்ணியம் செய்யலை. நீங்கள் எங்களுக்கு உதவி எல்லாம் செய்யறது. ஐயோட பேர் மறந்தது என்ன? என்ன பேர்? அற்புதம். நீங்க ஒரு அற்புதம். மட்டக்களப்பு கிடைச்சு உங்களோட பாடல் எல்லாம் அதை நீங்க நாங்க வந்தா மட்டும் நீங்க அமைதியா இருக்கீங்க. அது ஒரு பாட்டு பாரு. நான் ஒரு பாட்டு ஒன்று படிச்சேன். நான் தலைய பாட்டு உண்டு சரிங்க. அப்படி அதான் நீங்க பாடன்னு அப்படி ஒன்றும் இல்ல. அது ஒரு பழைய பாட்டு. நீங்கள பிறக்கல. அந்த ஒரு பாட்டு ஒன்று வந்த அந்த பாட்டு நான் படிச்சேன். படிங்களா? நாங்க இல்ல நாங்க கேட்டா மட்டும் படிக்க மாட்டீங்க. வேற வேற மீடியாக்கள் வந்து உங்களை பாட்டு கிடக்கு. சரி, அவர் நல்ல ஜோக் தார. உங்களோட நல்ல ஜோக்காண்டு வந்து எனக்கு ஒரு 5000 ஒரு சாமானும் தந்து அங்கற்பட்டி ஒண்ணு சீனி ஒரு மேடம் உதவி செஞ்சாமன் ஒரு 5000 காசு கொடுக்க சொன்னா. இந்த மூட்டு தூக்கல இருக்கு கை 3 நாள். சரி சரி, நீங்க அவருக்கு படிச்சு காட்டுன பாட்டு நீங்க படிச்சு காட்டுங்க. ஓகே, படிங்க. வெக்கம் வருதா? வெக்கப்படாது இருக்கு. அது எல்லா ஏரியாவும் பாக்குங்க. அதான் சொல்றேன். நாங்க இல்ல அவங்களுக்கு முதல் நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கதைக்கக்குள்ள நீங்க அமைதியா இருக்கீங்க. அப்புறம் பார்த்தா நீங்க பாடல் எல்லாம் வந்து வெளியாகுது, வைரல் ஆகுது உங்களோட பாடல் எல்லாம் வந்து மீடியாக்கள்ல. சரி, படிச்சு காட்டுங்க. நம்மளுடைய மக்கள் உறவுகளுக்காக வேண்டி அப்புறம் நம்மளோட கிறிஸ்டியன் அண்டியும் வந்து பாப்பாங்க உங்களோட பாடல்ல. என்ன பாட்டு படிக்கிறேன்? ஒரு எம்ஜிஆர் பாட்டு படிங்க. அப்ப எனக்கு வேணாம், அதெல்லாம் தெரியாது. பழைய பாட்டு எல்லாம் என்ன கொஞ்சம் தான் தெரியும். அளவுக்கு தான் படிப்பேன், புல்லா படிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் படிங்களா? செந்தூர பூவே நீயும் தேன் கொன்று வா. தென் பாண்டி காட்டே நீ தேன் கொன்று வா. நீ அலை மோதுமே. அவ்வளவு இது கடவுள் என்னடா ஒரு லவ்வருக்கு முடிச்ச மாட்டது. அப்போ நமக்கு அந்த லவ்வும் இல்லை ஒன்றும் இல்லப்பா. அந்த லவ் என்ன மொழியும் தெரியா எனக்கு. லவ் வந்து இது இங்கிலீஷ் மொழி, காதல் வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழி அது தெரியும். என்ன மொழின்னு தெரியும். அப்படி என்ன நாங்க யாரோட லவ் பண்றோம் அப்படியே பொம்பளை பிள்ளை எல்லாம் நாங்க ஏமாத்தக்கூடிய ஆளும் இல்லை. கல்யாணம் கட்டுற ஐடியா இல்ல. என்னத்த கல்யாணத்தை கட்டுறேன் இல்ல. இந்த வீடியோ பாக்குற ஐயா பிடிச்சிருந்தா நீங்க பல்லு மிளந்துட்டு இனி வயசு 55 வயசா போயிட்டு இனி இருக்கிற கொஞ்ச காலம் இருந்துட்டு இருக்கிறத சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா வாழணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை. அதான் நான் வாழ்றேன். இந்த பாட்டு வந்து எத்தனை ஆண்டு வெளியாகுனது? இப்ப அதுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு. சரி, ஒரு எம்ஜிஆர் பாட்டு படிச்சுக்கணும் சும்மா 2 வரி. அதெல்லாம் என்ன? சரி, இதே மாதிரி கொஞ்சம் ஒரு 2 வரி படிச்சு காட்டுங்களேன் எங்கட ஒரு விருப்பத்துக்காக வேண்டி. நான் ஆடாமல் ஆடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. படி நான் மேல போற படிங்களே.
அவ்வளவுதான் தெரியும் எனக்கு வேற ஒண்ணும் ஐயா தெரியாது. வெக்கம் இருக்கு நாங்க கேட்டா மட்டும் வெக்கம், வெக்கம். நம்ம சத்தியம் வெக்கம் இல்ல என்னத்த வெக்கப்பட்டு என்னத்த சொல்ல எல்லாம் ஓப்பனா தெரியணும் வெக்கப்பட நம்ம பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளானே நம்ம எந்த தெரியும் நீங்க மிமிக்கிரியில பண்ணுவீங்களா குரல் மாதிரிலாம் கதைப்பீங்களா இல்ல அதெல்லாம் போய் கதை அந்த பொடியும் தம்பி அது சும்மா போ ஆரோ சொன்னாம சொல்லி பொம்பளை குறை கதைக்கிட்டாம சொல்லி அதெல்லாம் நமக்கு அதுக்கும் இதுக்கு லைசன்ஸ் இல்ல தம்பி சும்மா பேஸ் சனங்கள்ல இந்த கோழி தான் தந்தவங்க தம்பி சரி அப்ப இல்ல சரி, நீங்க அப்படி கதைக்க வேணும் சும்மா சும்மா ஆச்சு காட்டுங்களா அப்படின்னா அதெல்லாம் சரி சும்மா ஆச்சு காட்டு வார இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல சும்மா ஆச்சு காட்டுங்க இல்ல இல்ல சும்மா நம்மள ஆச்சு காட்டுங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஐயா தெரியும் மிமிக்கிரிலாம் பண்ணாங்க பொம்பளை மாதிரிலாம் கதைப்பாங்களா அதெல்லாம் சரி வராது கூடாது இல்ல நம்ம ஆம்பளை கடவுள் படைச்சது குரல் எந்த குரல் தான் யார் என்ன என்ன பொம்பளை குரல் கதைக்கீங்க நான் கதைக்கிற குரல் தான் நான் கதைக்கிறேன் என்கிட்ட எனக்கு பள்ளி இல்ல தனி கதைக்கிறது அப்படி இருக்கு அவங்களுக்கு அதால பிரச்சனை அப்படி சில சொல்றாங்க சில ஆக்கள் சொல்றாங்க நான் பொம்பளை குரல் மாதிரி கதைக்கிறேன்னு சொல்றேன் நம்ம அப்படி பொம்பளை குரல் கதை என்னது பலன் சும்மா என்னது பேஸ்ட் அதெல்லாம் சும்மா பயன்பட அதுக்கு இதுக்கு லைசன்ஸ் இல்ல சும்மா நம்ம கடவுள் படைச்ச குரலே அந்த குரல் அதையே கதைச்சு தெரியும் இந்த இந்தியாவில இதெல்லாம் பொம்பளை குரல் ஆம்பளை குரல் பாட்டு படிச்சுதானே அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அதோட என்னன்னு எவரு கொலைன்னு நடந்து தெரியுமா இப்ப கிட்டத்துல அங்க கிணத்து இப்ப அந்த கொலை சம்பந்தம் அந்த கொலை செஞ்ச கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு விடுதலை செய்யக்கூடாது அவனுக்கு துடிக்க துடிக்க தூக்கு போடணும் இல்லாட்டி அடிச்சு கொள்ளணும் இப்படித்தான் இன்னும் நம்ம விடுதலை செஞ்சா இப்ப கொலையாளி இப்ப கிடைச்சிட்டானு அது வந்து பொம்பளையும் உட்பட்டிக்காங்க இப்ப இந்த கொலையாளி நிக்காங்க இடத்துல ஆனா உங்களுக்கு பாதுகாப்பா நம்ம நிறைய பேர் மக்கள் நிக்கும் இப்ப உங்களோட கையில தந்திருக்காங்க அவங்கள நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுங்கன்னு ஏதோ ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது இவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கலாம் இவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு என்ன செய்வீர்கள் எனக்கு என்ன செய்வேன் நான் தனியே செய்ய மாட்டேன் இல்ல தனியில நான் ஜட்ஜன் சொல்லுங்களேன் நீதிவான் சொல்லுங்களேன் அவர் என்ன சொல்லணும் இப்படி இவனை விடுதலை செஞ்சால் இன்னும் இதுக்கு மேல தப்பு செய்வார் ஏன்னு சொன்னா அவருக்கு இன்னும் எத்தனை மக்கள் அழிப்பார் அவனுக்கு இதே சொல்லிடு அவன்கிட்ட அது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நான் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த கேள்வி உதாரணத்துக்கு தான் இப்ப உங்களோட கையில அவங்க கிடைச்சிட்டாங்க அதை வீடியோ வந்து ராவில கொல்ல போறாங்க இல்ல இல்ல இப்ப அப்படி இல்ல அவங்களுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யறாங்க அது பிரச்சனை இல்லை இது நம்ம திமிழ தீவுல இருக்கிற நம்ம அவனது பக்கத்துல அவன் ஆக்கள் எல்லாம் இருக்காங்க நம்மள தம்பி நீங்க அதை போட்டு கும்பிட்டுறவங்க பாருங்க அப்ப எல்லாருக்கும் வந்து பயம் இருக்குது என்னடா வாழையில நான் தண்ணியே இருக்கிறேன் நான் நோயாளி தஜ்ஜனம் வந்து ராவில வந்து கதை உடைச்சு போட்டு இது லொக்கு இல்ல ஒரு பெருசா திமிழ தீவு கிட்ட வந்தீங்கன்னா ஐயா பிடிக்கலாம் சரி ஓகே நம்மளோட உள்ள பாப்போம் என்னமா கேஸ் அடுப்பு எல்லாம் வேலை செய்யுது சமையலுக்கு ரைஸ் குக்கர் இல்ல சோறாக்க அம்மா கொண்டு போய் தான் சோறு கொண்டு வர 2 நாள் சோயா மீட் நீங்க விட்டா வந்து ஃபுல்லா வந்து எல்லாம் ஒண்ணு கேப்பீங்க இல்ல நான் கேட்கலையே உங்ககிட்ட சொல்லத்தானே வேணும் ரைஸ் குக்கர் இல்ல சோறு கறியாக்க சோறாக்க என்ன மேசோண்டு இல்ல இந்த அவர்கிட்ட அந்த பக்கத்து விட்டு அம்மா ஐயா தான் அந்த மேசோண்டு ஸ்கூல் மேசோண்டு என்ன கறி சமைச்சீங்க இந்த சமைக்கல என்ன எங்க இனி அம்மா சோறும் கறியும் கொண்டு வந்தேன் வெள்ளிக்கிழமை மரக்கறி இதெல்லாம் சிலிண்டர் வாங்கித்தான் அந்த போட்டு இப்ப கொஞ்ச நாள் தேத்தனி எல்லாம் வைக்கிறேன் என்னடா இதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடணும் நான் துடைக்கிறேன் துடைச்சி இந்த பாருங்க கரை கட்டின மாதிரி என்ன பாவிக்க மாட்டேங்க நீங்க பிடிச்சு கூட போயிரும் நீங்க சமைக்கிறேன் இதுலயும் சமைக்கலாம் இதுலயும் சமைக்கிறேன் நான் ஓகே அப்ப ஐயாவுக்கு வந்து சமையல் உபகரணங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்ப நாம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வழங்கி இருந்தோம் அனைத்து விதமான சமையல் உபகரணங்களும் அப்ப இந்த உதவி செய்தது மீண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் கிறிஸ்டியானா நன்றி அவங்களுக்கு நான் மிச்ச நன்றிகள் அதோட திரும்ப வந்து உங்களுக்கு கோழிக்கூடு அந்த லாரியா உங்களோட வீடியோ பார்த்து தானே ஒரு ஜப்னா ஐயா நம்பர் கொடுத்தேன் நான் அவர் தந்து கதைச்சு போட்டு அவரு கதை பேச்சு இல்ல இப்ப கோழி எவ்வளவு தந்தவங்க அது கூடு 30,000 மற்ற கோழி 7 போடும் சேவலும் தந்துருக்குறாங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்பர் கட்டுவாங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல 4-5 பேர் கட்டுவாங்க உங்களோட நம்பர் மற்ற இடம் எல்லாம் போட்டு விட்டேன் நான் அப்ப கிடைச்ச திறங்க பாப்போம் கோழி திறந்து விடுறீங்களா இல்ல பின்னர் 5:30 மணிக்கு திறக்குறேன் 5:30 மணிக்கு 6:30 6:45 மேய்ஞ்சிடும் அவங்களே வேலையை தேடுவாங்க இப்ப வந்த நம்பர மாட்டாங்க இன்னொரு 2-3 போடு இருக்குமேண்டா ஒரு 5 போடு இருந்தா முட்டை போடு ஒரு நாளைக்கு 3 போடு எத்தனை முட்டை போடுது இப்ப 3 போடுது பரவாயில்ல நீ இப்ப உங்களுக்கு தனி ஒரு ஆளுக்கு இப்ப சாப்பாட்டுக்கு என்னன்னு பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு கிழமையில 2 நாளைக்கு கறியா போய் சாப்பிடல நான் வித்து தவிடு வாங்குறேன் நான் 140 ரூபாய் கிலோ தவிடு
சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு முட்டை போல போகுது 50 சின்ன சின்ன முட்டை போடுது, பெரிய முட்டை தான் முட்டை போட்ட முட்டையில உண்டு. எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க? 7 முட்டை இருக்கும். 3 நாளைய முட்டை. இது என்ன இது சின்ன முட்டை? 50 ரூபா அப்படி அங்க 5. இது கணக்கான முட்டை தானே? இல்ல இதோட உள்ள பெருசு முட்டை இருக்கு 60 ரூபாய்க்கு. இதோட பெரிய முட்டை அந்த தீக்கோழி இருக்கு தானே? அது அப்படித்தான் கொடுக்கணும், எல்லாரும் முட்டை கொடுக்கணும். அந்த தீக்கோழி அந்த இதெல்லாம் எடுத்து கூட நம்மகிட்ட கேட்டா அப்படித்தான் பாரு, நம்ம காலம் சரி இல்ல, இல்லாட்டி நம்ம விட்டு கொடுக்கணும் முட்டை, பெரிய முட்டை நம்ம போட இல்ல ஆம்பளை. பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளோட அம்மா இல்லைங்க, அம்மா அங்க சேர்த்து கூடாது போற ஒரு ஆள் மாவரக்க கூப்பிட்டா வந்து அவ மாவரத்து கொடுக்குறேன், கொச்சிக்காரத்து கொடுக்குறேன். அவ போயிட்டா காலையில வந்து தான் மதியம் சாப்பாடு இல்லை, நைட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி. அப்ப நான் ஏதாவது நான் சாப்பிடுவேன் மணி போயிட்டு வாங்கிடுவேன். என்னன்னு சொன்னா வந்து பாக்கத்தான் இவன் என்ன மாதிரி செய்யறீங்க, வரதான் கிடைக்க எங்களை பார்த்துட்டு போவோம். கிடைக்கிற வாரம் நாங்க வந்து வெள்ளாவளியில இருந்து இங்க வாரத்துக்கு அப்படி ஒரு 40 கிலோமீட்டர் பெட்ரோல் பிரச்சனை யோசிச்சு பாருங்க எவ்வளவு செலவாகும். பாவம் தான், அது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை வந்து பார்த்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும், கடவுள் தருவேன். கடவுள் என்றது எல்லாம் வந்து மனித கடவுள் என்று இல்லை தானே, கடவுள் உங்களை படைச்சிருக்காரு. இப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யணும், இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புனா தான் ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடவுள் ஒரு பங்கு தருவார். உங்களுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டம் உங்களுக்காக வேண்டி இல்லையே, உங்க மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வாரீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு பண்பாடு இருக்கு உங்களுக்கு. அதை விடத்தான் நாங்க வாழ்த்தோம். என்னண்டா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் கடவுள் உங்களை ஒரு பங்கு நான் உயர்த்துவேன். இரு மடங்கு எங்களுக்கு தந்தான ஒரு பங்கு உங்களுக்கு கடவுள் தருவார். ஒரு வழி என்னன்னு ஒரு கதவை அடைத்தால் ஒரு கதவை திறக்கப்படும். தட்டுங்கள். அதோட நீங்க இப்ப இது வரைக்கும் திருமணம் செய்யாம இருக்கீங்க இல்ல? ஐயோ இதெல்லாம் வீடியோ நார்மலா கோலுக்கு எடுங்க, நான் எல்லா விஷயம் சொல்றேன். இதுக்கெல்லாம் இதெல்லாம் கதை கேட்கல. இதெல்லாம் பேசின பிரச்சனை இது பேசினல் ரகசியம். நாங்க வாட்ஸ்அப்ல போடுவோம், அப்படி இல்ல நார்மலா நம்பர் எடுப்போம் கோல். அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ண கூடாது, அதெல்லாம் ரகசியமா. தயவு செய்து அதுல கேட்கறவங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்து சொல்ல வேணாம். செவ்வளவு சடம் பாக்கு, ஐயோ அவமானப்படுத்துறீங்க நீங்க. சரி சரி இல்ல சும்மா நாங்க கேட்டோம். இல்ல ரெஸ்ட் நடந்தது, ஒரு புள்ளண்டு ஊனமிட்ட புள்ளண்டாங்க காலையில அங்கால பகுதி புள்ளண்டு இயக்க கரக்கர் தான் பண்ணிட்டேன். ஆமா அவர் உடம்பு உடற்கொலை இல்லாது எனக்கு பிரச்சனை. சரி பிரச்சனை இல்ல. இது நிறைய பூங்கண்டெல்லாம் அடிக்கீங்க, கொய்யா கண்டு. நான் வந்த புரிசில கொண்டு கொய்யா மரம் அந்த வீட்டுக்காரர்கள் வாங்கிட்டாரு, வாங்கி நாட்டி விட்டு தண்ணி அடிக்கிறேன். நான் சும்மா நம்ம இருக்கிற நம்ம என்ன என் பூ மரங்கள் நான் தான் உருவாக்குனேன். ஆக்கிட்ட வாங்கி கண்டு வந்து வச்சு வந்த புரிசில என்ற ஒரு வளவுக்குள்ள வெட்ட வளவு அடிக்க கூடாது நீ என்று சொல்லி மெல்ல மெல்ல உள்ளமா கொத்துற ஒரு ஐயா அந்த அவட தடிக்கிற ஐயா கொஞ்சம் கொத்தி தந்தார் புல்லு. நீங்க கொத்தாதீங்க சொல்லு தம்பி, நான் சும்மா எனக்கு கிடைக்கிற கொத்தி தாரேன்னு சொல்லு. ஏன்டா நம்ம பாம்பு இஞ்சல பாம்பு தானே கூட கீரி பிள்ளையும் பாம்பு, அதான் நான் இப்படி சீலையில வச்சிருந்தேன். கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் கோழிய. நான் இரவுல கத்துவா உடந்து சேவல் சேவல் அங்க கத்துற ஒளிஞ்சு பார்த்தா நிப்பாங்க ரெண்டு பேர். சேவல் வந்து காலையானி கூவும், இரவில கத்துற அந்த கீரி புள்ளியில கண்டு. இரவில கீரி புள்ளி வரல கொடும்புள்ளி இருக்கு, ஒரு கேடும்புள்ளி சுடுதண்ணி ஊத்துன அப்புறம் 2 நாள் காணல. அப்படிதான் பாதுகாக்கிறது நம்மட இது பிஹெச் மாதிரி தான் இந்த மூட தெளிய. நாங்க ஐயா இப்ப காலையில வந்து ஐயா அந்த கொலையாளிகளுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் அது இல்லாம வந்து நின்று ஓட்டு வந்து நாங்க அப்ப இப்ப வந்து அவங்களோட ஊருக்கே ஆர்ப்பாட்டம் எல்லா இடம் நடக்குது. அப்ப மட்டக்களப்புல நாங்க நின்று அவங்களோட களத்துல நின்று ஓட்டு அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்காங்க. அந்த இப்ப வெயில் தானே ஒரு மரங்கள் ஒதுங்குறப்ப அந்த டைம் பார்த்தேன்னா அப்ப உங்ககிட்ட வந்துட்டு போலான்னு வந்து வாங்கலாம் போ பயமா கிடக்குன்னு. என்ன பயம் இந்த நான் பயப்படுறேன் தனி கட்டே இந்த இசைத்தான் என்னால இசைத்தான் அம்மா பாக்குறது தெரியும் இல்ல பாவா அண்ணாதேண்டா அவைக்க நான் பாடுறேன். அது தெய்வம் நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தவ அண்ணாதையாக்க கூடாது. நம்ம செத்து போனாலும் படுக்கையில அந்த ஒருத்தன் பார்க்க மாட்டாங்க. என்டா அவைக்க நான் பாடுறேன். இல்லாட்டி நானே எப்பி என்னன்னு சொல்லி இப்ப கால் உடைஞ்ச பிறகு வாழ விருப்பம் இல்லை. எல்லாரும் விட்ட முட பண்ண அது கதைக்கிறது மக்கள். அதை விட என்னத்துக்கு வாழணும்? ஆறுக்கா நமக்கு சொந்த பந்தம் ஒன்றும் இல்லை. இருக்காங்க எல்லாரும் வசதியா இருக்காங்க. என்ன அனாதையமா தான் பாக்குறேன். என்னையும் அம்மா கழிச்சுட்டாங்க ஒருத்தர். இப்ப எல்லாருக்கும் அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாரை விட எங்களுக்கு கொஞ்சம் கேவலம். அவ்வளவு நிலைமையில வாழ்றேன் தம்பி, உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஜிஎஸ் மாதிரி தெரியும் எங்களை நிலைமை.
அதாவது ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. எனக்கு இப்ப என்னைய தள்ளுங்க, தாய் இன்னும் கொஞ்சம் காலம் 80 வயசா போயிட்டு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிற காலம் அவைய கூப்பிட்டு ஒரு ஆறத கொஞ்சம் இருந்த இடத்த இருக்க வச்சிடாத, அவையும் விட்டு திறத்துதுங்க. ஆறுட்ட சொல்ல எந்த ஆறு தட்டி கேட்கறாங்க எங்களை ஒருத்தரும் இல்லை. நீங்க சாப்பிட்டாங்க சரி சாப்பிட்டியா குடிச்சியா ஒருத்தரும் கேட்க வாக்கில்ல. இப்ப நீங்க வந்து கேட்கிற மாதிரி ஒருத்தரும் கேட்கறேன். இவன் திண்டாஞ்சரி செத்தாஞ்சி பிறண்டாஞ்சரி அப்படி திட்டத்திருக்கிறாங்க. சரி அப்ப நாங்க வழிகட்டாயா சந்தோஷமா போயிட்டு வாரம் எது கொண்டா நீங்க மெசேஜ் போடுங்களேன் சரியா? அப்ப நாங்க வந்து நாங்க சும்மா ஒரு எட்டு பார்த்து போனோம், ரெட்டி பார்த்து வந்து போட்டு தரேன். இல்ல இல்ல தேவையில்லை, நன்றி. நீங்க கேட்டதுக்கு நன்றி. அவ சந்தோஷமா நீங்க டீ குடிங்க சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கீங்க, மெசேஜ் போடுங்க சரியா? வாரமையா சரி ஓகே. நாங்க திடீரெண்டு ஐயாவோட வீட்டை வந்திருந்தோம். அப்போ உண்மையிலேயே ஐயாவுக்கு உதவி கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே நன்றி. ஆரம்பத்தில் இருந்ததை விட நம்மளோட வீடியோ ஊடாக உண்மையில் நல்லா ஐயா வந்து பயனடைஞ்சிருக்கின்றாங்க. இப்போ நாம வந்து அந்த கிறிஸ்டியன் ஆண்டியினூடாக வந்து நிறைய உபகரணங்கள் நிறைய விடயங்கள் செய்திருந்தோம். அவர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய உறவுகள் ஐயாவோட தொலைபேசி இலக்கம் அட்ரஸ் கேட்டு கொடுத்து நேரடியாக வந்து உதவி செய்திருந்தாங்க. அதோட வாழ்வாதார உதவியாக வந்து ஐயா வந்து நம்மகிட்ட கோழி கேட்டிருந்தாரு. அப்போ நான் அதை வந்து என்னோட நம்பர் கேட்டவங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க நேரடியாக வந்து என்னையா கட்டுக்கு கை விடலாம் வருத்தம் தான். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கலாம் போயலாம், சீனி கூட தானே கை அதான் சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் இருக்கு, சீனி இருக்கு, பிரஷர் இருக்கு, ஹார்ட் பிளாக் இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு. மூன்று நாள் ஒரு 7 நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்ப நாங்கள் வெளிக்கிறோம். சரி ஓகே, நாங்கள் இதோட முடிச்சு கொள்கின்றோம். வாழ்வார் உதவியா வந்து ஐயாவுக்கும் கோழி வளர்ப்பு எல்லாம் வந்து கிடைச்சிட்டு அப்ப இதை வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னேற வழியை பாருங்க சரியா? இப்ப இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகின்றோம். சரி ஒரு பாட்டோட அப்படி சந்தோஷமா முடிப்போமே, அவளையோட முடிக்காம ஒரு பாட்டு பாடிங்க. அப்படி கும்பிட்டேன். நன்றி. ஓகே ஓகே நன்றி. ஓகே நன்றியா. பாய் பாய் பாய். நீங்க பாய் ஆட்டுறது ஸ்டைல் அடி யாருக்கு இந்த கேஸ்? எல்லா மக்களுக்கு திரும்ப கொடுங்க. ஓகே எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்க.